எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் இருந்தால் போதும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையையும் அடியோடு தீர்த்து விடலாம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம். பதிவை முழுமையாக பாருங்கள். சமீப காலமாக நம்மளுடைய சேனல் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதற்கு சப்ஸ்கிரைபரான நீங்களும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் செய்து கொண்டிருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்களும் முழு காரணம். ஸோ சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களுக்கு ஆதரவினை கொடுத்துட்டு வாங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆன்மீகம் அப்படிங்கிறது மக்கள் பார்ப்பாங்களா, மக்கள் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள விரும்புவார்களா அப்படின்ட்டு எங்களுக்கே ஒரு சின்ன ஒரு ஐயம் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் இந்த ஒரு வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய வளர்ச்சி தான். ஆன்மீகத்தை பற்றியும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்வதிலும் நம் மக்களுக்கு அதீத ஆர்வம் இருக்குது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாலும் சிறப்பான பயனுள்ள பதிவுகளை தான் நாம் உங்களுக்கு அளித்து கொண்டே இருப்போம். சரிங்களா? அந்த வகையில் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் மனோவஷம் அப்படிங்கிற ஒரு பிரிவில் வரக்கூடிய ஒரு விஷயம். அது என்னங்க மனோவசியம் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனினுடைய மனதும் வசிய சக்தி நிறைந்தது. ஒரு மனிதன் நினைத்தால் ஒருவரை வசியம் செய்யவும் முடியும். அதே மனிதனை பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தவும் முடியும். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஒருவருடைய பார்வையின் வலிமையாகப்பட்டது இன்னொரு நபரை தாக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் சரிந்து அவர்களினுடைய வாழ்க்கை அடியோடு திசை மாறும். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாங்கள் இழந்திருக்கிறோங்க அப்படின்னு சொன்னவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு இந்த கண் திருஷ்டி என்று சொல்லக்கூடியது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். சார், இந்த கண் திருஷ்டி போலவே பல்வேறு விதமான மனவசீகர சக்திகள் இருக்குது. எப்படி கண் பார்வையை பயன்படுத்தி ஒருவரை தாக்குவது அவருடைய வம்சத்தை அழிக்குமோ, அவருடைய மனநிலையை அழிக்குமோ, அதே மாதிரி நம்மளுடைய மனோசக்தியை பயன்படுத்தி மந்திரிச்சு கொடுக்கும் பொழுது, அல்லது அந்த மந்திரிச்சு அதை நாமளே பயன்படுத்திக்கும் பொழுது நமக்கும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். இதை நம்ம 2 வகையிலையும் பயன்படுத்திக்கலாம். நல்லதுக்கும் பயன்படுத்திக்கலாம், தீமைக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அது எப்படிங்கிறத நான் இப்போது இந்த பதிவில் சொல்லித்தர போகிறேன். சார், பஞ்சபூதங்கள் 5: நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்களை கொண்டுதான் நம்மளுடைய வாழ்க்கையானது இயங்கி கொண்டிருக்குது. என்ன சொல்லணும்னா, நம்மளோட உடம்புலையே இந்த 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. நீர் என்று சொல்லும் பூதம் இரத்தமாக இருக்குது. நிலம் என்று சொல்ல பூதம் தசையாகவும் எலும்பாகவும் இருக்குது. காற்று என்பது சுவாசமாக இருக்குது. நெருப்பு என்பது உடல் சூடாக இருக்குது. ஆகாயம் என்பது நம்மளுடைய ஜீவனாக இருக்குது. ஸோ இந்த 5 பஞ்சபூதங்களும் நம்மளுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா குடிகொண்டு இருக்குது. சீரான இயக்கத்தோடு இயங்கிட்டு இருக்குது. அந்த சீரான இயக்கத்தோடு இயங்கிட்டு இருக்கிற காரணத்தினால தான் நம்மளால் இப்போது எல்லா செயலையும் நல்லா ஆக்டிவேட்டாக செய்ய முடியுது. ஒருவேளை இந்த இயக்கம் தடைப்படுமே ஆனால் கண்டிப்பாலும் நம்மளுடைய செயல்பாடும் தடைப்படும். அதனால்
இந்த பஞ்சபூதங்களுக்கு மாந்திரீக சக்திகள் ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது நெருப்பு, தண்ணீர் முதலிய பஞ்சபூதங்களோட துணையோட தெய்வத்தை நாம் வழிபாடு செய்கிறோம். அதே மாதிரி அந்த தெய்வம் செய்யப்பட்டது நிலம் என்னும் ஒரு கல்லினால் தான் இல்லையா? ஸோ இந்த பஞ்சபூதமாகப்பட்டது எண்ண அலைகளை கிரகிக்கும் தன்மை கொண்டது. சார் கெட்ட காற்று பட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. என் புள்ள கெட்ட காற்று பட்டு பயந்துடுச்சின்னு சொல்லுவாங்க. கெட்ட காற்றுன்னு ஏதாவது இருக்கா? காற்றுல கெட்டது நல்லதுன்னு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லை. ஏன் கெட்ட காற்றுன்னு சொல்கிறோம்னா, அந்த அதிர்வுகளை அந்த காற்று உட்கிரகிக்கும். இப்போ ஒரு மயானம் போன்ற இடங்களுக்கு நாம் போகும்போது வீட்டுக்கு வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, குளிச்சுட்டு போகணும். ஏன் அப்படின்னா, அந்த மயானத்தில் பார்த்தீங்கன்னா கெட்ட அதிர்வுகள் தான் நிறையா இருக்கும். அங்கே இப்போது ஒரு உறவினர் இறந்துட்டாங்க, அடக்கம் செய்கிற போகிற இடத்துல யாரும் சந்தோஷப்படுறதில்ல, அழுவாங்க, வருத்தப்படுவாங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடக்கும். ஸோ அவர்களோட அதிர்வுகள் எல்லாம் அங்கே இருக்கும். பேட் வைப்ரேஷன் நிறைந்த இடமாக அங்கே இருக்கும். ஸோ அந்த பேட் வைப்ரேஷன் இடத்துக்கு நாம் போகும்போது நம்மளுடைய உடலே 5 பூதங்களால் ஆனது தானே. ஸோ 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள் வைப்ரேஷன்ஸை கவரக்கூடிய தன்மை பெற்றது, ஈர்க்கிற தன்மை பெற்றது. ஸோ அதை ஈர்த்துட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல அந்த வைப்ரேஷன் இருக்கும். இந்த பேட் வைப்ரேஷன்ஸை நீக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் தான் பயன்படும். சரிங்களா? இன்னும் சொல்லணும்னா, இப்போது நம்ம உடலில் இருக்கிற அந்த பேட் வைப்ரேஷன்ஸை நீக்கிறதுக்காக தான் குளிக்கிறோம். அந்த தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அந்த பூதம் நம்மளுடைய மேலே படும் பொழுது நம்மளுடைய அந்த கெட்ட வைப்ரேஷன்ஸ் நீங்கிடுது. சுத்தப்படுத்துவதற்கு, நம்முடைய உடலை மனதை சுத்தப்படுத்துவதற்கு பஞ்சபூதங்கள் பயன்படும். மகாபாரதத்திலே பாஞ்சாலி அன்னை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கணவனோடு ஒரு வருடம், அந்த தாய் அடுத்த வருடம் ஆகுது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்பிலே இறங்கி தன்னை சுத்தப்படுத்திக்குவாங்களாம். ஸோ பஞ்சபூதங்களால் நல்லதுகளை ஈர்க்கவும் முடியும், கெட்டதுகளையும் ஈர்க்கவும் முடியும், ஈர்த்த விஷயங்களை சுத்தப்படுத்தவும் முடியும். இந்த சக்தி பஞ்சபூதங்களுக்கு இருக்குது. அதை தான் இந்த மனோ விஷயத்தில் பயன்படுத்துகிறோம். இந்த மனோ விஷயத்தை பயன்படுத்தி நமக்கான விஷயங்களை நம்மளால் காரிய சாதனைகள் புரிஞ்சு கொள்ள முடியும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நிச்சயம் நம்மால் வெற்றியாக்கி கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வேலை உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் நடந்து முடிய வேண்டும். அந்த வேலையில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளாக இருக்கலாம். அவங்க உங்களை பார்க்குறச்ச உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உங்களுக்கான சொல்லுக்கு நல்ல ஒரு விடயத்தை கொடுத்து நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆகிட்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக இதை எப்படி பயன்படுத்தலான்னு நான் சொல்கிறேன். காலையில் நேரமாக எழுந்திரிச்சிக்கோங்க, கண்டிப்பாக குளிச்சுக்கோங்க, தலையோடு குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு பூஜை அறையிலையோ அல்லது தனி அறையிலையோ இதை நீங்கள் செய்யலாம். வெறும் தரையில் செய்யாமல் ஒரு பலகை மீது அமர்ந்து செய்யலாம், அல்லது ஒரு துணியை தரையில் போட்டு உட்காந்து செய்யலாம். பல நண்பர்கள் கேட்குறாங்க, எதுக்காக வெறும் தரையில் அமர்ந்து கொண்டு மந்திரத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, பூஜைகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாக இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது. நம்மளுடைய அதிர்வுகளை ஈர்க்கிற சக்தி இந்த பூமிக்கு இருக்குது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பஞ்சபூதங்கள் அதிர்வுகளை ஈர்க்கும் அப்படின்னுட்டு. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா வீணாக பூமி ஈர்த்திடக்கூடாது. சரிங்களா? இப்போ நாம் ஒரு தியானம் பண்ணுறோம், அதில் மந்திரம் சொல்கிறோன்னா அதனுடைய அதிர்வுகள் நம்மளுடைய உடம்பிலேயே தங்கணும். இப்படி நீங்கள் வெறும் தரையில் உக்காந்துட்டு சொல்லும்போது அந்த வைபை நிலம் கிரகித்திடும். ஸோ நமக்கான முழு பலன் கிடைக்காது. அதனால தான் ஒரு துணி மேலே அமர்ந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது.
உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சொம்பில் தண்ணீர் எடுத்து கொள்ளுங்கள். சுத்தமான குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு செம்பு எடுத்துட்டு உங்களுடைய வலது கையின் ஆள்காட்டி விரலை அந்த தண்ணியினுள் விடுங்கள். உங்களோட இடது கை உங்களுடைய மடி மேலே இருக்கட்டும். வலது கையோட ஆள்காட்டி விரல் மட்டும் நீங்கள் அந்த செம்பு தண்ணியில் வச்சா போதும். கண்களை மூடிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 minutes ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க இல்லையா அந்த முக்கியமான காரியத்துக்கு, அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக வேண்டும் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்லணும்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. சார் விஷுவல்னா என்ன சார்? காட்சிப்படுத்துவதற்கு பேர் தான் விஷுவல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை சொல்லுவதை காட்டிலும், ஒரு விஷயத்தை கேட்பதை காட்டிலும், அந்த விஷயத்தை பார்த்தால் அதற்கு பல மடங்கு வலிமை அதிகம். ஒரு முறை எழுதுவது என்பது 7 முறை படிப்பதற்கு சமம் அப்படின்னு நம்மளோட பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு முறை நீங்கள் மனசார என்ன வேணும்னு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அது மனதில் பதியும். இப்போ ஒரு கணக்கே போடுறீங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறீங்க, கணக்கே போடுறீங்க அப்படின்னு சொன்னால் வெறுமனே நீங்கள் அதில் வாய் வழியாகவோ அல்லது கேட்டோ தோராயமாக நீங்கள் ஞாபகம் வைக்கிறதுங்கிறத விட ஒரு முறை எழுதிட்டீங்க அப்படின்னா ஆழமாக மனதில் பதியும். அதனால தான் சொல்கிறது, நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள், காட்சிப்படுத்துங்க. அதாவது சினிமா அப்படிங்கிறது உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சினிமாவில் அப்படி என்ன சார் இருக்குது? எத்தனையோ கலைகள் இருக்குது. கலைகளுக்கு பேர் போன நம்மளுடைய தமிழகத்திலே இந்த சினிமாங்கிற கலை மட்டும் ஏன் இவ்வளவு ரொம்ப உயர்வாக இருக்குது? நம்ம நாடுன்னு மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லையுமே சினிமா அப்படின்னாலே எல்லா மக்களுக்குமே ஒரு சந்தோஷம். ஏன்னா அதில் தான் காட்சியாக காட்டுறாங்க. நீங்கள் நினைக்கிறத அவங்க காட்சியாக காட்டுறாங்க. இப்போது அழகான பூக்கள், அழகான மரங்கள், அழகான வீடுகள், இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ நான் அதை சொல்கிறேன், ஒரு அழகான பூ இருக்குது, ஒரு அழகான மரம் இருக்குது, ஒரு அழகான வீடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதை இமேஜின் பண்ண முடியாது. அது நீங்கள் கேரே பண்ணிக்க மாட்டீங்க. சரி இப்போ அதுக்கு என்ன அப்படிம்பீங்க. அதுவே உங்ககிட்ட ஒரு அழகாக ஒரு வீடு வரைஞ்சி காட்டுறேன், அழகாக பூ வரைஞ்சி காட்டுறேன், மரம் வரைஞ்சி காட்டுறேன், அதை பார்த்த உடனே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பரவாயில்லப்பா, சூப்பர்ப்பா அப்படிம்பீங்க. ஏன்னா மனித மனம் அப்படி தான் டிசைன் பண்ணிட்டுப்பட்டிருக்கு. காட்சிப்படுத்தினீர்கள் என்றால் அதற்கு பவர் ஜாஸ்தி. அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறார் இல்லையா, கனவு காணுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கான அறிவியல் காரணமே இதுதான். நீங்கள் எதை திரும்ப திரும்ப கனவு கண்டிருக்கிறீங்களோ, காட்சிப்படுத்துறீங்களோ. இப்போ உதாரணத்துக்கு டாக்டர் ஆவேன் அப்படின்னா நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் காட்சிப்படுத்துங்க. நீங்கள் ஒரு ஸ்டெட்டஸ்கோப் போட்டுட்டு ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிற மாதிரி, உங்கள்கிட்ட பேஷண்ட் வர மாதிரி, நீங்கள் அவங்கள பரிசோதனை பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி காட்சிப்படுத்துங்க. உங்களோட குழந்தைகளுக்கு அதை சொல்லி பழக்க வைங்க. இப்படி நீங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை காட்சிப்படுத்தினீர்கள் என்றால், தொடர்ந்து காட்சிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த காட்சி நிறைவேறும், வெற்றியாகும், சக்ஸஸ் ஆகும். இதுதான் அதில் இருக்கிற சூட்சமம். இப்போ புரியுதுங்களா? இப்போ அதை தான் இதில் நாம் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் ஆள்காட்டி விரலில் அந்த செம்பு தண்ணியில் விட்டுட்டு கண்களை மூடிட்டு, இன்னைக்கு நீங்கள் போகிற காரியத்தில் என்னெல்லாம் நடக்க வேண்டும், உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படணும், நீங்கள் சந்தோஷப்படணும், வெற்றியாகணும், சந்தோஷமாக திரும்பி வரணும், இப்படி எல்லாமே நீங்கள் அங்கே என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் காட்சிப்படுத்துங்க. மனசுக்குள்ளே நினைங்க. இப்படி நீங்கள் திங்க் பண்ணுறதுனால எவ்வளவு நேரம் சார் திங்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு 10லிருந்து 20 நிமிடங்கள் இந்த எண்ணங்களை நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் செய்யணும். பிகாஸ் ஏன் அவ்வளோ டைம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நினைக்கக்கூடிய நினைவுகள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே ரொம்ப அதிவேகத்தில் இருக்காது, ஸ்லோவாக போகும். சரிங்களா? அதனால் எப்பயுமே
ஒரு ஒரு மந்திர ஜபமே பண்ணும் பொழுது ஒரு 1008 முறை சொல்லுங்க அப்படின்னா ஒரு 100 முறைக்கு மேலே தான் உங்களோட மனசே ஒருநிலைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் 1008 முறை சொல்லுவீங்க. ஸோ நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு ஒரு வழிபாடுகள் வந்து குறைந்தது ஒரு 20 நிமிடம் செய்கிறது தான் முழு பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஒரு நீர் பரிகாரத்தை, இந்த ஒரு தண்ணீர் பரிகாரத்தை 20 நிமிடம் செய்யுங்க. 20 நிமிஷம் கழிச்சிட்டு அந்த செம்பு தண்ணியை நீங்களே உள்ளுக்கு அருந்திடுங்க. என்ன சார் சொல்கிறீங்க, நாங்கள் செஞ்சதை நாங்களே உள்ளே வந்து குடிக்கணுமா அப்படின்னு கேட்டால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய எண்ண அலைகள், அந்த அதிர்வுகள் அத்தனையும் அந்த தண்ணீரினுள் இறங்கி இருக்கும். இந்த பஞ்சபூதங்களில் இந்த நீர் பூதத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மகத்துவம் என்ன, சீக்கிரமாக கிரகிக்கும். மற்ற பஞ்சபூதங்கள் வந்து கிரகிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீர் தான் சுத்தப்படுத்துறதுலேயும் சரி மாசுபடுத்துறதுலேயும் சரி ஃபஸ்ட்டு இடம் நீர் தான். சீக்கிரமாக சுத்தமும் படுத்திடும், சீக்கிரமாக அசுத்தமும் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அதிர்வுகள், உங்களுடைய பாடியில் நீங்கள் வந்து நினச்ச அந்த திங்க் பண்ணின எண்ணங்கள் அத்தனையும் உடலில் இருந்து உங்களுடைய வலதுகை வழியாக வந்து ஆள்காட்டி விரல் மூலியமாக அந்த தண்ணீரினுள் செல்லும். அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் உங்களால் ஒரு ஃபீல் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு உவர்க்கக்கூடிய ஒரு டேஸ்ட் உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா அந்த தண்ணியில் உங்களுடைய எண்ணங்கள், அந்த அதிர்வுகள், அது எல்லாமே ரொம்ப நிரம்பி இருக்குது, வியாபித்து இருக்குது. ஸோ அதனால் அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் உங்களோட காரியங்களுக்கு வெளியில் போங்க. கட்டாயமாக உங்களுடைய காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நடந்து முடியும். 100% நடந்து முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது தோல்வி ஏற்படலாம். சார் நான் ஃபஸ்ட் டைம் இதை செஞ்சு பார்த்தேன் சார், அங்கே போனேன் சார், சக்ஸஸ் ஆகலை, பட் ஆனால் ஓரளவுக்கு என்னோடய சொல்லுக்கு கொஞ்சம் அங்கே மரியாதை இருந்தது, அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை ரெகுலராக செய்ய தான், ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களோட மனதை எப்படி கட்டுப்படுத்தணும். நான் சொன்னேன் இல்லையா, 20 நிமிஷத்தில் 15 நிமிஷம் ஒரு அலைப்பாஞ்சிட்டே செஞ்சிங்கன்னா அந்த தண்ணியில் சக்திகள் இறங்காது. ஸோ ஸ்டார்டிங் கண்ணை மூணது தொட்டு 20 நிமிஷம் தொடர்ந்து நீங்கள் அங்கே அதை காட்சிப்படுத்தி அந்த தண்ணியில் உள்ள அந்த சக்தி முழுமையாக இறங்கியிருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் உள்ளே அருந்தும் பொழுது முழு பலன் கிடைக்கும். அதனால் அதிகபட்சமாக 1 டைம் 2 டைம் 3 டைம்லேயும் உங்களுக்கு இதை நீங்கள் எப்படி செய்யணுங்கிற வித்தையை கற்றுக்குவீங்க. அதிகபட்சமாக ஒரு 4-5 டைம்லேயே நீங்கள் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வீங்க, செய்து பயனினை அடைவீங்க. கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக பல காரிய சாதனைகளை புரிய வைக்கலாம். சரிங்க, இது வந்து எங்களுக்கு, மற்றவர்களுக்கு இதை எப்படி நாங்கள் செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், இதே மாதிரி இதே ப்ரொசீஜர். ஒருத்தர் உங்களை தேடி வரார், அவருக்கு வந்து கல்யாணம் ஆகலை, எங்களுக்கு கல்யாணம் ஆகணும் சுவாமி அப்படிங்கும்போது இதே மாதிரி தண்ணி வச்சுட்டு உங்களோட கை வச்சுட்டு மனசுக்குள்ளே அந்த நபரோட உருவத்தை பதிய வச்சு அவருக்கு விரைவாக கல்யாணம் ஆகிற மாதிரியும் அவர் சந்தோஷமாக உங்களை பார்க்க வர மாதிரியும் இந்த மாதிரியான நல்ல கற்பனைகளை விதைத்து அந்த தண்ணீரை அந்த நபருக்கு குடிப்பதற்கு கொடுக்கலாம். இதே மெத்தேடு தான் விபூதியும் மந்திரிச்சு கொடுப்பாங்க. விபூதி மந்திரிப்பு நீங்கள் கிராமங்களில் பார்த்துருக்கலாம். விபூதியும் ஒரு பஞ்சபூதம் தான், நிலம் என்று சொல்கிற பூதம். இதே மாதிரி விபூதியை வச்சுட்டு அவங்கள அந்த குழந்தைக்கு எல்லாமே நடந்து முடியணும் நல்லபடியாக அப்படின்ட்டு வேண்டிட்டு அதை வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது அதை இட்டுக்கொள்பவர்கள் அல்லது வாங்கக்கூடிய நபர்கள் வந்து வெற்றி அடைகிறாங்க. இப்படி இது ஏதோ இன்னைக்கு வந்த விஷயம் நீங்கள் நினைக்க வேண்டாம். காலம் தொட்டு இது மக்களிடத்தில் பரவலாக இருந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான், செய்து பயனடைஞ்ச விஷயந்தான். இதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா பயிற்சி ஒன்றே. நீங்கள் கரெக்டான முறையில் பயிற்சி எடுத்து இதை செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட மனதை கரெக்டான முறையில் கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் 100% உங்களால் சிறந்த பலனை அனுபவிக்க முடியும்.
சரிங்களா? அடுத்த கேள்வி, இதை பெண்கள் செய்யலாமா அப்படின்ட்டு. ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் செய்யலாம், இவர்கள்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு எந்த கட்டுப்பாடும் இல்லை. கட்டாயமாக உங்களுடைய மனசக்தி மட்டும்தான் இங்கே வேலை செய்யுமே தவிர மற்றபடி எந்த விதமான ட்ரிக்ஸும் இதில் கிடையாது. இது எந்த டைம் வேணாலும் செய்யலாம், எந்த நாள் வேணாலும் செய்யலாம், அதுவும் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.